தைப்பூசத்தை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்க வந்தனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் குடிநீர், கழிவறை, பக்தர்கள் தங்குவதற்கான கொட்டகைகள் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என பக்தர்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் பெண்கள், குழந்தைகள் உட்பட பாத யாத்திரையாக வந்த பக்தர்களும் அவதிக்குள்ளாகினர். தைப்பூச திருநாளில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும் என தெரிந்தும் விடிய அரசின் அறநிலையத்துறை அலட்சியமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெளி வாசலிருந்து 1/2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் தான் ஒரு பாத்ரூம் இருக்குது. இங்கேயும் வந்தாச்சுன்னா அந்த பாத்ரூமுக்குள்ளே போகவே முடியல. தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. உள்ளே போனால் வாந்தி எடுத்துகிட்டு வெளியே வரணும். அந்த அளவுக்கு தான் மாஸ்க் போட்டுட்டு தான் இப்போ உள்ளே போயிட்டு வரேன். இப்படி ஒரு அடிப்படை வசதி ஒன்றும் கிடையாது. சும்மா கோயில் நிர்வாகம் பைசா மட்டும்தான், வருமானம் தான் பார்க்குறாங்க. ஒன்றும் செலவு பண்ணுறது கிடையாது. 1 ரூபா செலவு பண்ணி ஒரு இது கிடையாது. அடிப்படை வசதிங்கிறது வந்து இங்கே எங்களுக்கு குளிக்கக்குள்ள வசதி இல்லை, டைலெட் போடுறதுக்கு வசதி இல்லை. மக்களுமே அங்கங்கே கிடக்க வேண்டியதாக இருக்குது. எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை. இதுக்கு அரசு முன்னணி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இந்த அறநிலையத்துறைக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஆனால் கோயிலில் வந்து கொஞ்சம் அடிப்படை வசதிகள் எதுவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். லெட்டின் பாத்ரூமில் எல்லாம் தண்ணி கிடையாது, அவ்வளோவா இல்லை. பாத்ரூமுக்கு குளிக்க போனால் தண்ணி லைட்டாக தான் அவ்வளோது. மக்கள் வந்து வெயிட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்க. வெளியில் நின்று வரிசையில் நின்று பாத்ரூமில் கூட வரிசையில் நின்று தான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் பாத்ரூம் வசதி கொஞ்சம் விரிவுபடுத்தினா நல்லாயிருக்கும்.